வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஆகஸ்ட் 1 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மடலில் இயற்கை சக்திக்கு உதவுவோம் என்கிறார். இயற்கை சக்திக்கு உதவுவோம். இயற்கை சக்திக்கு எதற்காக உதவ வேண்டும், எப்படி உதவ வேண்டும், இந்த 2 கேள்விகளுக்குமான விடைகளை இன்று நாம் காண்போம். இயற்கையாக நமக்கு சில நோய்கள் வருகின்றன. அதுவல்லாவது செயற்கையாகவே நாம் சில நோய்களை தருவித்துக் கொள்கிறோம். எந்த வகையில் என்றால் 5 வகைகளிலே அது அளவு மீறும்போது வருகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது உணவு, உழைப்பு, உடலுறவு, உறக்கம், எண்ணம், இந்த 5இன் அளவு முறை மீறும்போது நமக்கு நோய் வருகிறது. அப்படி நோய் வராமல் காப்பதன் மூலமாக இயற்கைக்கு நாம் உதவலாம். எப்படி என்றால், இயற்கையே சில வழிமுறைகளை நாம் நோய்வாய்ப்பட்டாலும் மீட்டு தருவதற்கு அது கட்டமைத்து வைத்திருக்கிறது. இயற்கையின் சக்தி. உடலின் மொழி என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. உடல் அருமையாக நமக்கு சில வழிகாட்டுதல்களை செய்யும். அதை கவனிக்காமல் விடுவதனால் நாம் நோய்வாய்ப்படுவோம். உதாரணத்துக்கு, ஒரு 4 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல ஒரு 5-6 இட்லி சாப்பிட்டு விட்டோமேனால் வயிறு தானாக நீ அதிகமாக சாப்பிட்டு விட்டாய் என்பதை காட்டி கொடுக்கும். அதையும் மீறி இன்னொரு 2 இட்லி சாப்பிட்டு விட்டால் மறுநாள் காலை கடன் கழிக்கும்போது வெளிப்படுத்திவிடும். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நாம் செய்கிற தவறுகளினால் நோய்வாய்ப்படுகிறோம். இது உதாரணத்திற்கு சொல்கிறேன். அது உணவில். அதே போல தான் அதிகப்படியான உழைப்பு, அதிகப்படியான உறக்கம், அதே போல் அதிகப்படியான உடலுறவு, அதிகப்படியான எண்ணம், இப்படி எல்லா விதத்திலும் நாம் செயல்முறை அளவு முறை மீறும்போது நாம் நோய்வாய்ப்படுகிறோம். அப்படி அதையெல்லாம் கட்டுப்படுத்தி, மட்டுப்படுத்தி, முறைப்படுத்தி நம் வாழ்க்கையை மேற்கொள்வோமானால் அதுதான் இயற்கை சக்திக்கு உதவுவது. எப்படி என்றால், இயற்கை சக்தி செய்து வைத்திருக்கிற தடுப்பு நிலைகளையெல்லாம் நாம் மீறாமல் காப்பது என்பதை இயற்கை சக்திக்கு உதவுவதாகத்தான் முடியும். அதே போல் இயற்கையாகவே இயற்கை பருவ மாற்றங்கள், வான்கோள்களின் மாற்றங்கள், பரம்பரையாக நமக்கு வந்த பதிவுகள், இவைகள் மூலமாக கூட நமக்கு நோய்கள் வரலாம். அந்த நோய்களையும் கூட இயற்கை ஓரளவுக்கு நமக்கு காப்பாற்றி கொடுக்கும். அந்த சக்திக்கு, இயற்கை சக்திக்கு உதவுவதற்காக நாம் சில உடற்பயிற்சிகளை செய்தாக வேண்டும். அந்த உடற்பயிற்சிகள் என்பது உடலின் எல்லா உறுப்புகளும் இயக்கம் பெறுவதற்கும் சக்தி பெறுவதற்குமான ஒரு அற்புதமான பயிற்சி. அதனைத்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி என்று நமக்கு செய்து தந்திருக்கிறார். அதை செய்து இயற்கைக்கு உதவுவோம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.